கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு காலைவேளை செய்து என்ன தெரியுமா? கொஞ்சம் தான் பலன் இருக்கு, கொஞ்சம் தான் பலன், ரொம்பலாம் இல்லை. 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல கொஞ்சம் பலன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு முக்கியமான செய்தி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சம் நிப்பாட்டி யோசித்து பாருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நிறைய வீட்டில் ஆதியில் உள்ள அன்பு இல்லை, பல சூழ்நிலை கடந்து போயிட்டு இருக்கோம். வாலிப வயசுல யூத் மீட்டிங் அட்டன் பண்ண பிள்ளைகள் இருக்கு, கர்த்தருக்காக வாழ்ந்த பிள்ளைகள் இருக்கு, சிறுவர் ஊழியம் பார்த்துருக்காங்க, சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. திருமணம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு? குடும்ப சூழ்நிலை, குடும்ப காரியங்கள். ஆனால் கொஞ்சம் பலன் இருந்தும், வாலிப வயசுல நான் கர்த்தரை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர், நான் எப்படி வாழணும், என்னை எப்படி வாழ சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். எத்தனையோ சூழ்நிலையிலே நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். எந்த சூழ்நிலையும் சரி, நீ என் நாமத்தை மறுதலியாமல். நிறைய வீட்டிலலாம் பிரச்சனை வரும்போது நிறைய வார்த்தை பேசுவாங்க. ஆனா சில வீட்டில் பார்த்தா ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அப்படி நிறைய குடும்பம் இருக்கு. மறுதலியாமல் பொறுமையோடு சகிச்சுட்டு இருப்பாங்க. உபத்திரத்தை பொறுமையோடு சகிப்பாங்க. வீட்டில் குடும்பத்துக்குள்ள வேதனைப்படுத்துற மாதிரி சில காரியம்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிச்சுட்டு இருப்பாங்க. வெளியே கூட சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, நீ என் நாமத்தை மறுதலியாமல். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழணும்? உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி. நமக்கு 1000 சட்டம் இருக்கு. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்ம பரலோகத்துடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம எல்லாரும் இமைப்பொழுது மறுரூபமாகணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கா பக்தி வைராக்கியமாக வாழக்கூடிய பிள்ளைகள், நற்கிரியை செய்கிற பிள்ளைகள், நன்மை செய்கிற பிள்ளைகள், தான தர்மம் செய்கிற பிள்ளைகள். நமக்கு கோட்பாடு வேற. இஷ்டம் போல வாழ முடியாது, இஷ்டம் போல வாழ முடியாது. ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியான இருப்பார். இப்படிதான் வாழணும். நமக்கு ஆவியானவர் ஒவ்வொரு நேரமும் நமக்கு கற்றுத் தருகிறார், நமக்கு போதிக்கிறவர். நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு வழி விலகுறோமா, உடனே எச்சரிப்பு வந்துடும். இதை செய்யாத, இது தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பரிசுத்த ஆவியான வரும்போது
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஒரு பக்கம் பார்த்தா வீட்டில் அம்மா அப்பா கண்டித்து உணர்த்துவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சர்ச்சுக்கு போகும்போது பாஸ்டர் கண்டித்து உணர்த்துவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டில் குடும்பத்துக்குள்ளே நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். இப்படி நிறைய குடும்பத்துல நிறைய அனுபவம் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய அனுபவம் இருக்கும். யாரெல்லாம் தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். காலவேளையிலே நீ என் நாமத்தை மறுதலியாமல், எத்தனையோ சூழ்நிலை குடும்பத்துல சில பிரச்சனை வரும்போதெல்லாம் தாங்க முடியாது, கண்ணீர் வடிப்பாங்க. ஆனா பொறுமையோடு சகிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு வாக்கு தத்துவம். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், என் வசனத்தை கை கொண்டபடியினால். யாரெல்லாம் வசனத்தை கை கொண்டீங்களோ நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கான்னா இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கும்போது, அண்ணே நாங்க நிறைய சூழலில் கஷ்டப்பட்டோம்னே, ஆனா எல்லாவற்றையும் நாங்க பொறுத்து கொண்டோம். கர்த்தருக்காக பொறுத்து கொண்டோம், இயேசுக்காக நாங்க பொறுத்து கொண்டோம்னே. நாங்க நிறைய உபத்திரத்துல இருந்தோம், ஆனா பொறுமையோடு இருந்தோம்னே, சகிச்சுக்கிட்டோம்னே, எல்லாத்தையும் நாங்க தாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பொறுமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ நமக்குத்தான் வாசல் திறந்திருக்கு. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்ம எப்ப ஜெபம் பண்ணாலும் பரலோகத்துல தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இந்த கிஃப்ட்ல எப்ப தெரியுமா? வசனத்தை கை கொண்டால். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா வசனத்தை கை கொள்ளணும். இந்த கடைசி காலம் உலகத்துக்குள்ள போய் எங்கேயும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா உலகத்துக்குள்ள போனாலே போதும், நம்மளை பல மெத்தடில் சத்துரு வலைய வீசிக்கொண்டே இருக்கான். எப்படியாவது எதுலையாவது விழுந்துடணும். ஒரு பக்கம் பார்த்தா கடனு, ஒரு பக்கம் பார்த்தா தேவையில்லாத ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா செல்போனு, இன்னொரு பக்கம் பார்த்தா நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி உலகத்துல 1000 காரியம் இருக்கு. யார்கிட்டயாவது போய் பேசிட்டு இருப்பாங்க, 1 மணி நேரம் போயிடும். நம்ம நேரம் தான் 1 மணி நேரம் போயிடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற நேரத்தை தேவனுடைய சமூகத்துல செலவிடுங்க. ஏன்னா அந்த காலம் கடைசி காலமா இருக்கு. பைபிள் வாசிக்கிறவங்க குறையிறாங்க, ஜெபிக்கிறவங்க குறையிறாங்க, தேவனை துதிக்கிறவங்க குறையிறாங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துற குடும்பங்கள் குறையுது. தேவனை இன்னும் தேடணும். தேவனை தேட தேட ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு வழி விலக விலக ஆபத்து காத்துக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம் தான்ப்பா பலன் இருக்கு. ஆனா நீ என் நாமத்தை மறுதலிக்கல. எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, நீ என் நாமத்தை மறுதலிக்கல. எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்ட, நீ என் வசனத்தை கை கொண்ட. இதோ திறந்த வாசல். அப்ப இந்த திறந்த வாசல் யாருக்கு? நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்டா கூட அது நமக்கு தான். அந்த திறந்த வாசல் நமக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா தேவன் சந்திப்பார். ஒரு மனுஷன் கிடையாது. நமக்காக பிதான வலது பரிசத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி நமக்கு நிறைய கிஃப்ட் இருக்கு. நமக்கு ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா போதும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் போதும், சத்தியத்துல நடந்தா போதும், உண்மையா வாழ்ந்தா போதும், பரிசுத்தமா வாழ்ந்தா போதும். திறந்த வாசல். அந்த திறந்த வாசலுக்குள்ள போகும்போதுதான் பொக்கிஷ சாலை திறக்கப்படும், பண்டக சாலை திறக்கப்படும், ஆசீர்வாத கதவு திறக்கப்படும். நம்ம குடும்பம் இந்த 2026 ஆசீர்வாதமா இருக்கும். வசனத்தை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். எவ்வளவு நம்ம பைபிள் ஃபுல்லா சுத்தி எந்த பக்கம் வந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால், வசனத்தை கை கொண்டால், அப்படிதான் போட்டிருக்கு. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அவருடைய வசனத்தை காத்து கொண்டால், அவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட கிஃப்ட்.
அப்ப திறந்த வாசல் யாருக்கு? நமக்கு தான். நம்ம 24 மணி நேரத்துல வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணுமே அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் பலனோடு நம்ம முயற்சி எடுக்கிறோம்ல, அந்த பிள்ளைகளுக்கு தான் திறந்த வாசல் வச்சிருக்காரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் செயல்களை அறிந்திருக்கிறேன். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம் அது பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. இப்ப ரவிராஜ் திருநெல்வேலியில இருக்கிறேன். திருநெல்வேலியில இருந்துட்டு தேவன் தரிசனம் கொடுத்திருக்காரு. ஒரு இடம் வாங்கி ஒரு சின்ன ஒரு ஜெப கூட்டம். இருதயம் ஃபுல்லா இடம் 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 சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கேன். அப்ப தேவன் எதை பார்ப்பாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இதயத்துக்குள்ள ஆவியானவர் அந்த பாரத்தை வச்சிட்டாரு. செயல்களை தேவன் அறிந்திருக்கிறார். அடுத்தாப்புல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சம்தான் பலன், காலம் கடைசி ஆயிட்டு, நம்ம எங்க போனாலும் சத்துரு அதிகமா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதமா சத்துரு போராடிட்டு இருக்கிறான். அதுக்கு நடுவுல நம்ம கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி முயற்சி பண்றோம் தெரியுமா? அந்த முயற்சியை தேவன் பார்ப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருடைய கிருபையினாலே 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2026 ஆச்சு. கர்த்தருடைய கிருபை 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 மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கனாலே தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்கிறீங்களா? உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா? நான் தேவன் அருளி அப்ப மெடிசன்ல கேட்கிறேன். எனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா? உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வருதா? காலையில ஒரு புது பலன் கிடைக்கா? பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா? அனுதினமும் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரா? இதெல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு அந்த கிஃப்ட் நமக்கு வேணும். சில குடும்பத்துல கர்த்தருடைய கிருபையினால முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டீங்க. சில குடும்பத்துல இன்னும் பைபிள் வாசிக்கல. இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. 9363064181 நம்பர் உண்டால் பைபிள் சாட் இருக்கு, பிடிஎஃப்ல இருக்கு. ஒருவேளை அந்த நம்பரை நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நேரா பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சுருவேன். பக்கத்துல இருக்கிற இடத்துல ஜெராக்ஸ் எடுக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுக்கலாம். ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து முடிங்க. வீடு குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும். வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். கம்பெனியா ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பத்துக்குள்ளே தேவன் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் எப்போ அப்படின்னா வசனத்தை கை கொள்ளும் போது. அப்போ வசனத்தை நான் கேட்கிறேன். எனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு. நான் காலையில் தூக்கி எந்திரிச்சு கேட்டுட்டேன். பகல் நேரத்துல போகும்போது அந்த வசனத்தை கை கொள்ளுங்க. வசனத்தை கை கொள்ளும் போது பரலோக வாசல் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆமாப்பா, வசனம் இப்படி போட்டிருப்பா. நான் சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. உங்க வீட்டுல பக்கத்துல யாராவது இருக்காங்களா ரட்சிக்கப்படாம இருக்காங்களா? உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாம இருக்காங்களா? அவங்களுக்காக ஜெபிங்களேன். தேவன் அருளி அப்ப மனுஷனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க. இந்த கடைசி காலத்துல பரிசுத்தவனுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. தீர்காயுசுக்காக ஜெபிங்க. இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தி வைராக்கியமா கர்த்தருக்காக செயல்படுங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. செல்போன்ல பல மணி நேரம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரத்தெல்லாம் சாப்பிட்டுருது. நான் 2015 ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். இந்த கடைசி காலம் கையில பைபிள் எடுக்க மாட்டேங்காங்க. எப்ப பார்த்தாலும் செல்போன் நேரத்தை சாப்பிட்டுருது. வேண்டாம். கையில பைபிள் எடுங்க. ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு கொஞ்சம் பலன். உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு. நீ கையில பைபிள் எடுத்துட்ட, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீ தேவனை தேட ஆரம்பிச்சிட்ட, நீ கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ட, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.
திறந்த வாசல். அந்த திறந்த வாசல் எப்போ அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி தேட ஆரம்பிக்கும் போது திறந்த வாசல். வசனத்தை கை கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எந்த நாட்டுல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பரலோக வாசல் திறந்திருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசல் திறக்கப்பட்டிருக்கு. பரலோக வாசல் திறக்கப்பட்டிருக்கு. இருக்கிற இடத்துல நீ ஜெபிக்கும் போது தேவனுடைய அக்கினி இறங்கி வரும். பரிசுத்தாவினால் நிரப்புவார். அந்நிய பாஷை தருவார். புதிய கிருபைகளை தருவார். புதிய வரங்களை தருவார். புது அபிஷேகத்தில் நிரப்புவார். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே தேவன் கிஃப்டா தருவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். டெய்லி கேட்குறீங்களா? இந்த வசனத்தை மனப்பாடமா படிச்சு என்னோட சமூகத்துல முழங்கால் படிட்டு கேளுங்க. அப்பா, திறந்த வாசல் இருக்குன்னு சொன்னீங்கப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் கணவரை மீட்டு எடுங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், குடும்பமா நாங்க சர்ச்சைக்கு போகணும், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான வேலை இருக்கு. கடைசி காலத்துல ஒரு ஆத்துமா கூட பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம உலகம் ஃபுல்லா இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். அவர்தான் உலக ரட்சகர். நம்மளை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டார். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். அதனால காலை வேளையிலே கல்வாரி அன்பினாலே நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எங்களுக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் கிருபை வேணும்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வம்சத்தையும், ஒவ்வொரு தலைமுறையும் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடுங்கப்பா. அப்பாவுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. பிள்ளையோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. குடும்பம் பலியை பெருகணும்ப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல கற்பத்திங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபையாக அப்போ உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்திங்கனி கர்த்தரால் கிடையாது சுதந்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்கு, கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் தொடரும். டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட்டுங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். விசேஷ ஞானத்தினால் நிரப்புங்க. தேவபுத்தினால் நிரப்புங்க. நல்ல எக்ஸாம் எழுதுறத கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் கர்த்தர் பிரியமானபடி வாழணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உலகத்துவத்தை வேஷம் தரிக்க கூடாதுப்பா. உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும். தேவன் கிருபை தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக்க ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ மன்னிச்சிருங்க. குடும்பம் இணைந்து வாழணும், சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. தேவன் அருளை அப்ப பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. வெளியில புறப்படுறாங்கப்பா, வாகனத்துல போறாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர் யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் வேலையடைங்க. உங்க ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. முன்னு பின்னுமா தேவ தூதன் நிப்பாட்டுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. ஜீவனை கட்டளை தீர்க்காயுசு தாங்கப்பா. இந்த நாளில் எல்லா குடும்பத்தையும் உடைய பாதத்தில் அப்படி இருப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பொறுமையா ஜெபிக்கிறாங்கப்பா.
எல்லா குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. எல்லா உபத்திரத்தில கர்த்தர் மாற்றி கொடுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்துக்கானோ கையிருக்கிறது ஆசிரியங்க. அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க. சிரசு மேல் ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. சரீரத்தில் அப்பா பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ இந்த நாளில் பூரண சுகம் கிடைத்து சாட்சி சொல்லுறதுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா துதிகான மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு அமையும் உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.